இதுவரைக்கும் எந்த ஒரு மூன்றாவது கட்சியும் இந்த அளவுக்கு எமர்ஜ் ஆனது இல்ல, இந்த அளவுக்கு முதல் தேர்தலே ஓட்டு வாங்கினது இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இவருடைய ஓட்டு சதவீதம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகி வருது. அதனால இவரை பார்த்து ரெண்டு கட்சிகளுமே ஒரு கவலையில் இருக்கிறாங்க, ஒரு கன்சர்ன்ல இருக்காங்க. கூட்டணி வச்சிடலாமா, தனித்து விட்டுலாமா, அவர் வர்றது நமக்கு லாபமா அவங்களுக்கு லாபமா, அவர் டிஎம்கே ஓட்ட பழக்கிறாரா ஏடிஎம்கே ஓட்ட பழக்கிறாரா இப்படின்னு எல்லா விதமான குழப்பமும் ஓடிட்டே இருக்கு. சோ ரெண்டு கட்சிகளுமே they are worried about டிவிகே. அது உண்மை. நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் நான் தாவேகாவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. அதனால்தான் இருடா பயமுறா மாமா கோவம் வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வை பங்கேற்பதில் தமிழக வெற்றி கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பவும் டேட்டாவோட வரணும், டேட்டாவை எடுத்து தர பெரிய டேட்டா புடுங்கி இவரு ஒரு சில தற்கொலைங்க கீழே கமெண்ட் பண்றோம். டே தற்கொலை கேளு, நல்லா கேளு. அதாவது சீமான் பேசின ஃபுல் வீடியோ இல்ல, நீங்க கட் பண்ணி போடுறீங்க. சாட்டை பேசின வீடியோ நீங்க கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும் புளுத்தி. ஏன்னா இவனுங்க மேக்ஸிமம் இந்த என்டிகேல இப்ப சப்போர்ட் பண்ற ஓரளவு நீங்க பாத்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியே போகாம மேக்ஸிமம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தவங்களா இருக்கும், இல்ல ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு 40 வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு வரவங்களா இருக்கும். என்னன்னா இவங்களுக்கு வெளி உலகமும் தெரியாது, இல்ல வெளியூர்ல இருந்தா இங்க நடக்கிறதும் தெரியாது. வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இவனுங்க இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது குரல் கொடுப்பானுங்க. இது அப்படி காமிக்கும் போது அப்படி பார்த்துட்டு ஓவருங்கிறாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா அவர் ஓவர் ஆயிட்டாருன்னு. இந்த இதோட திமுக ஓவர் ஆக போகுதுன்னு. அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கான பாதுகாப்பு பக்காவா இருக்கும்.